தருமபுர ஆதீன விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் மும்பையில் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீன கருத்தர் 27வது குருமகா சன்னிதானந்தம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளிடம் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை போலீசார் 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட 5 பேரை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் மும்பையில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் செல்வம் தலைமையிலான தனிப்படை போலீசார் மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டம் அலிபாக் நகரில் உள்ள நாகோன் பீச்சில் அகோரத்தை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரை அலிபாக் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மயிலாடுதுறைக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர்.